Okay, welcome to all the newcomers. Today we will learn the last part of the lesson, which is in the page number 4. It's below the questions yesterday we have seen. This part I converted into in different structure, but you can read it through the book. Otherwise, you can see the screen. Okay. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. These are the sentence Sachin Sachin advises to you. Hmm? Sachin advises you to follow these basic rules. We need to have proper career orientation. This is a different word, career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Okay, here we have some different words: orientation, career, personality. These are the different words. You may not know the meanings. Proper, you know, place, role, choosing, type, you want. These words, you know the meanings. Okay, what do you mean by career orientation? Career orientation is a career development instructional guidance program designed to prepare students to have a greater understanding of educational and career opportunities. Okay, இந்த பாடத்துல கூட நாம உங்களுக்கு சில கோல்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம செஞ்சோம். இப்போ இதுக்கான சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். கௌரிக்கு லேப் டெக்னீஷியன் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம், பரணி போலீஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம், அருண் போலீஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம், முகுந்தா சயின்டிஸ்ட் ஆகிறது, வினிஷா நர்சிங், பவனிஷா டீச்சர், மகாவிஷ்ணு கலெக்டர், தேவர்சி ஃபேஷன் டிசைனர், ஹரிணி டாக்டர். இன்னும் பூவரசன் இன்னும் சொல்லலையே. பூவரசன் ஏதாவது சொல்லியிருக்கானா? பூவரசன் என்னப்பா? மெக்கானிக்கல். வெரி குட் வெரி குட். மெக்கானிக்கல் இன்ஜினியர் பூவரசன். முரளிதரன் தான் வந்து கேட்டரிங் பண்ண போறேன்னா, ஸ்ரீமனும் அதே தான் சொல்லிக்கிறான், கேட்டரிங் சொல்லிக்கிறான். லோகேஷ் வந்து ஃபுட்பால் பிளேயரா? என்ன சொன்னா? சரி, இப்போ இந்த மாதிரியான இதான் நீங்களா சூஸ் பண்ற ஃபீல்டு தான் இதெல்லாம். இததான் நம்ம கரியர் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம சூஸ் பண்றோம். பவனிஷா டீச்சர்ன்றதை சூஸ் பண்றாங்க, வினிஷ் நர்சிங் சூஸ் பண்றாங்க, கௌரி வந்து லேப் டெக்னீஷியன் சூஸ் பண்றாங்க. இப்ப இது அவங்களா சொல்றதுதான், யாரும் அவங்களுக்கு சொன்னது கிடையாது. அந்த கருத்தை தான் இங்கேயும் நம்ம டெண்டுல்கரும் சொல்றாரு. we need to have proper career oriented. இப்ப நீங்க ஒரு விருப்பத்தை தேர்வு செஞ்சிட்டீங்க, அதன்படி எப்படி நடந்துகிறது, அதை நோக்கி எப்படி போகிறது அப்படின்றதுக்கு அதுக்கு நான் போதுமான ஆளா இல்லை நம்ம பெற்றோர் போதுமான ஆளா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. கரியர் ஓரியன்டேஷன் இஸ் எ கரியர் டெவலப்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் கைடன்ஸ் ப்ரோக்ராம். அது ஒரு தனி ப்ரோக்ராம், சரியா? டிசைன் டு ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹேவ் கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஜுகேஷனல் அண்டு கரியர் ஆஃப். இப்போ அந்த படிப்பை நோக்கி நீங்கள் அங்கே போயிடணும். ஒரு நர்சிங் வேணுன்றவங்க பிஎஸ்சி போய் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே தீவிர பயிற்சி கொடுக்கப்படும். எங்கெங்கே போனால் எவ்வளோ நல்ல நல்ல வேலைகள், சம்பளம்,
டெவலப்மெண்ட் அவங்கள எப்படி அவங்க வளர்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் அந்த பயிற்சியில் அவங்க தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் காலேஜில் நடக்கிறது. கரியர் ஓரியன்டேஷன் அப்படின்றது கல்லூரியில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி. இது ஹை ஸ்கூல்லையோ ஹையர் செகண்டரியிலையோ கொடுக்க மாட்டாங்க. அடுத்ததா பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்துருக்குறோம். ஓகே, வாட் இஸ் பர்சனாலிட்டி? Personality is the characteristic patterns of thoughts, feelings, and behaviors that make a person unique. Personality என்பது ஒரு மனிதனை தனித்தன்மை மிகுந்தவனாக மாற்றக்கூடியது. தெரியுதா? அவனுடைய சிந்தனைகள் எப்படி அமைந்திருக்கின்றன? பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அவனுடைய உணர்வுகள், அண்ட் பிஹேவியர்ஸ் அவனுடைய நடத்தைகள், அவனோட நடத்தை எப்படிப்பட்டதா இருக்குது. சரியா? இதெல்லாம் சேர்ந்துதான் எது எதுனாக்கா தாட்ஸ் சிந்தனைகள், ஃபீலிங்ஸ் உணர்வுகள். அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா, நம்மளும் வருத்தப்படுறோமா அப்படின்றது தான் ஃபீலிங்ன்றதை குறிக்கும். சரியா? ஒருத்தனுடைய கஷ்டத்தை பார்த்து நீயும் வருத்தப்படுறன்னா நீ ஒரு மனிதன், மகிழ்ச்சி அடைகிறனா நீ வேற மாதிரியான ஒரு மனிதன். புரியுதா? இதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியது. புரியுதா? அப்போ தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர்ஸ் இந்த மூணும் தான் ஒரு மனிதனை தனித்தன்மை வாய்ந்தவனாக மாற்றுகின்றன. மேக் ஏ பர்சன் யூனிக். யூனிக்ன்றது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு தனித்தன்மை வாய்ந்தவன். ஒருத்தனை மாதிரி இன்னும் ஒருத்தன் இருக்க முடியாது. புரியுதா? இதுதான் பர்சனாலிட்டின்ற வேர்டு. பர்சனாலிட்டின்றது தமிழில் ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம். ஆளுமை என்பது ஆளக்கூடிய தன்மை, ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கக்கூடிய தன்மை. புரியுதா? நம்ம எதிரில் என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி. ஒருத்தவங்க ரோட்ல அடிபட்டு விழுந்துட்டாங்க, நம்ம போய் அந்த இடத்துல ஹெல்ப் பண்றோம், அது நம்மளுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தும். நம்ம கண்டும் காணாம போயிடுறோம், அது நம்மளுடைய பர்சனாலிட்டி. ஓகே, எந்த மாதிரியான பர்சனாலிட்டி வேணும் அப்படின்றத முடிவு பண்றது நாம தான். அது எப்படி வெளிப்படும்னா நம்முடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் career. Career is another different word. What is a career? கரியர்னா பெரும்பாலும் நம்ம செய்யற வேலையை தான் நம்ம சொல்லுவோம். ஒர்க்கிங் பெர்மனன்ட்லி இன் ஆர் கமிட்டட் டு எ பர்டிகுலர் ப்ரொஃபஷன். ஒரு குறிப்பிட்ட வேலையில் நிரந்தரமாக இருப்பது தான் ஒரு கரியர் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி வேலையை மாத்துறவங்களுக்கு கரியர்னு சொல்ல முடியாது. ஒரு டாக்டர், என்ஜினியர், லாயர், டீச்சர், இதெல்லாம் ஒரு ஒரு கரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, once again let's go to this paragraph. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. நமக்கு சரியான முறையான வேலை தேர்வு பயிற்சி வழங்கப்பட வேண்டி இருக்கிறது. அதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய மீனிங். நமக்கு சரியான வேலை தேர்வுக்கான பயிற்சி வழங்க வேண்டி இருக்கிறது. அது மட்டுமே போதுமா? யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூசிங் த டைப் ஆஃப் கரியர். சரிதா? அப்போ இதுல நம்ம பசங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே அவங்களுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது, அந்த கரியர் சூஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். கரியர் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் அவங்க எடுத்துக்கணும். ஓகே, 3 வேலையில் கரியர் சூஸ் பண்ணியாச்சு, அடுத்தது ஓரியன்டேஷன், அடுத்தது பர்சனாலிட்டி. ஓகே,
இந்த இந்த சென்டென்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? ஆமா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பத்தியில் இந்த இடத்துல இருக்கிறது தான். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம நிறுத்த சொல்லுங்க, திரும்ப புரிய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எல்லாமே டெண்டுல்கர் நமக்கு சொல்றது, வேற யாரோட கருத்தும் கிடையாது. சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். சரியா? சூஸ் சம்திங் யூ என்ஜாய், உனக்கு பிடித்ததை நீ தேர்ந்தெடு, அண்ட் ரியலி வாண்ட் டு டூ, அதை செய்வதற்கு விரும்பு, அண்ட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். 2 ஸ்டெப். உனக்கு பிடிச்சதை தேர்ந்தெடு, செய்வதை விரும்பு, யூ வில் பி சக்சஸ்ஃபுல். எப்ப? when you will be successful. When will you be successful? Choose something you enjoy. உனக்கு பிடிச்சதை நீ மற்றவங்களுக்கு பிடிச்சதை போய் நீ தேர்ந்தெடுக்க கூடாது. இதுல பணம் வருது, புகழ் வருது, மரியாதை வருது அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம போய் அதை தேர்ந்தெடுக்க கூடாது. வி என்ஜாய், நம்ம எதை அனுபவிச்சு செய்யறோமோ அதை நம்ம சூஸ் பண்ண வேண்டும். we should choose what we enjoy. இந்த இடம் உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? இந்த வயசுல உங்களுக்கு ஒரு டிவி பார்க்கறது பிடிக்குது, ஐ என்ஜாய் டெலிவிஷன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப அது சரியான ஃபீலிங் கிடையாது. சரியா? இந்த சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றதுல தான் அந்த என்ஜாய்மெண்ட் அடங்கிருக்கு. அதை தான் நம்ம போய் சூஸ் பண்ணணும். அண்ட் ரியலி வாண்ட், நான் ஊரை சுத்தம் பண்ணணும், அல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யணும், இல்லை இந்த ஊர்ல இருக்கிற முதியவர்களுக்கு உதவி செய்யணும், அல்லது இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்யணும், இந்த ஊர்ல இருக்கிற அனிமல்ஸுக்கு உதவி செய்யணும். எதை நாம விரும்புகிறோம் என்பதை நாம தான் முடிவு செய்யணும். சரியா? அதை யூ ரியலி வாண்ட் டு டூ, செய்வதற்கு விரும்ப வேண்டும். டு டூ, டூன்னா செய்தல். அதை செய்யறதுக்கு நாம விரும்பணும். விரும்புறது வேற, அதை செய்யறது வேற. சரிதா? 1000 விரும்புவோம், ஆனா எதையும் செய்ய மாட்டோம். ஆனா செய்யறத விரும்பணும். ஐயோ, போய் இந்த வேலை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கூடாது. அண்ட் லாஸ்ட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். இது அவருடைய லைஃப்ல அவரு உணர்ந்து சொல்ற ஒரு விஷயம். சரியா? இதனாலதான் டெண்டுல்கரால ஒரு சக்சஸ்ஃபுல் பிளேயரா உருவாக முடிஞ்சது. அவர் வேற ஏதோ ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு அவர் யாரு அப்படின்றதே நமக்கு தெரியாது. அவர் மனசு சொன்னதை அவர் சூஸ் பண்ணாரு, அதனால அவர் டெவலப் ஆனாரு. இன்னைக்கு அவரை பத்தி நாம பேசுறோம். ஓகே, சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். ஆல் வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள் வேர்ட்ஸ். சரியா? இப்ப இது யூ, நீ செய்யணும்னு சொன்னதை நீ தேர்ந்தெடுக்கிறது இப்போ உங்களுடைய வேலை. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். In this sentence, at that time I hated being dragged off. இந்த இடத்துல டெண்டுல்கர் ஒரு பழைய நிகழ்ச்சியை நினைவு கூறுறாரு. He remembers one old, ஏன்னா one day அச்ரேக்கர் சார் விர்ச்சுவலி டிராக் மீ அவுட். நேத்து பார்த்தோம் இல்லையா? கைப்பிடிச்சு இழுக்கல, ஆனா அவர் பார்வையிலேயே இவன் வெளியே வந்துட்டான் அந்த கிரௌட்ல இருந்து. அதுதான் அந்த இழுத்துட்டு வந்த நிகழ்ச்சியை தான் இதுல டிராக். ஐ ஹேட்டட் பீயிங் டிராப்ட். ஏன்னா அந்த மாதிரி அவர் அந்த கூட்டத்துல இருந்து இழுத்துட்டு வந்ததை நான் வெறுத்தேன். அட் த டைம், அந்த நேரத்துல நான் அதை வெறுத்தேன். பட் as I look back, I feel sheepish about my actions.
ஆனா பிற்காலத்துல நான் எவ்வளவு ஒரு கோழையா இருந்திருக்கிறேன். இந்த ஷீப்பிஷ் அப்படின்றது ஒரு கோழைத்தனம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கிரவுண்ட கொடுத்து அங்க ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இவர் கூட விளையாட வைக்கும் பொழுது இவர் அதை விட்டுட்டு தெருவில் இருக்கிற சின்ன பசங்க கூட வந்து அவர் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அதை தான் வந்து ஷீப்பிஷ். ஷீப்பிஷ்னா ஷீப்னா பெரும்பாலும் ஆடுன்னு சொல்லுவோம். தெரியுதா? ஷீப்பிஷ் அப்படின்றது இங்கிலீஷ்ல கோழைத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு அது. அபவுட் மை ஆக்ஷன்ஸ் அண்ட் ஐ ஐ கேன் ஒன்லி அட்மயர் அச்ரேக்கர் சார்ஸ் ஃபார் சைட்டட்னஸ். அச்ரேக்கர் சாருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்தது? ஃபார் சைட்டட்னஸ், இது வந்து தொலைநோக்கு பார்வை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இல்லையா? Okay, let us look what is sheepish. Sheepish means showing or feeling embarrassment. Embarrassment. Embarrassment is a word we had seen yesterday itself. Embarrassment means feeling shame for his position in the life or situation. Here also the shame word is used here. Showing or feeling embarrassment from shame or a lack of self confidence. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை அற்ற தன்மை, அதனால உருவாகக்கூடிய எம்பாரஸ்மெண்ட், தன்னை பற்றி தானே தாழ்வாக நினைத்து கொள்ளுதல். அதை தான் வந்து ஷீப்பிஷ் அப்படின்ற வேர்டு குறிக்கும். ஓகே, ஷீப்பிஷ்ன்றது தன்னைத்தானே தாழ்வாக நினைத்து கொள்ளுதல். நாம் வந்து ஜெயிக்க முடியாது, நாம் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. ஓகே, ஹியர் அனதர் வேர்ட் அட்மயர். மை ஆக்ஷன்ஸ் கேன் ஒன்லி அட்மயர் அச்ரேக்கர் சார்ஸ் ஃபார் சைட்டட்னஸ். வாட் இஸ் அட்மயர்? அட்மயர் மீன்ஸ் ரெகார்ட் வித் ரெஸ்பெக்ட் ஆர் வார்ம் அப்ரூவல். உயர்ந்த மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ளுதல், அதை தான் அட்மயர் அப்படின்னு சொல்லி. உயர்ந்த மரியாதையுடன் யாரோ சொல்றாங்க, எதுக்கோ சொல்றாங்க, ஆமா சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அது ஜஸ்ட் அக்செப்ட், ஒரு மரியாதையுடன் ஒப்புக்கொள்ளுதல் தான் அட்மயர். ஐ கேன் ஒன்லி அட்மயர், ஏற்றுக்கொள்ளுதல். ஃபார் சைட்டட்னஸ், ஃபார் சைட்டட்னஸ் ஒரு வேர்டு இருக்கு. வாட் டு யூ மீன் பை ஃபார் சைட்டட்னஸ்? showing a prudent awareness, showing a prudent awareness, showing a prudent awareness of future possibilities, seeing or able to see for a great distance, having or showing imagination or foresight. Yeah, foresight அப்படின்றது தொலைநோக்கு பார்வை அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவோம். தொலைநோக்கு பார்வைனா ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், ஒரு 100 ஆண்டு கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை திறன், அதை தான் வந்து ஃபார் சைட்டட்னஸ். இது ஃபோர் சைட்னு ஒரு வேர்டு இருக்கும். இது முன்கூட்டியே கெஸ் பண்றதை குறிக்கும். ஃபோர் சைட், பிஃபோர், ஆஃப்டர், அது மாதிரி ஃபோர் சைட் அப்படின்னு சொல்லி. இமேஜினேஷன், கற்பனை. ஷோயிங் ஏ ப்ரூடண்ட் அவேர்னஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ், எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை பற்றிய சிந்தனை, அதுதான் வந்து ஃபார் சைட்டட்னஸ். அப்ப இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அச்ரேக்கர் சாருக்கு என்ன ஃபார் சைட்டட்னஸ் இருந்தது? ஹி கம்ப்ளீட்லி பிலீவ் டெண்டுல்கர் வில் பிகம் எ கிரேட் பிளேயர் இன் ஃபியூச்சர். டெண்டுல்கர் ஒரு பெரிய பிளேயரா வருவான் அப்படின்றத அவர் கெஸ் பண்ணார். அதுதான் ஃபார் சைட்டட்னஸ். இந்த தொலைநோக்கு பார்வையை தான் அவர்கிட்ட இருந்ததுன்றத டெண்டுல்கர் இந்த சூழ்நிலையில ஒத்துக்கிறாரு. ஓகே, ரெடி? ஒன்ஸ் அகைன் ரீட். அட் தட் டைம் ஐ ஹேட்டட் பீயிங் டிராக்ட் ஆஃப். இந்த டிராக்ட் ஆஃப்ன்ற வேர்டுக்கு பல தடவை உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டேன். அவர் எப்பவுமே அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தது கிடையாது, சரியா? தட் இஸ் எ விர்ச்சுவல் டிராக்.
அவருக்கு பிடிக்காது, அவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு உடனே டெண்டுல்கர் தானா இங்க வந்துடுறான். அதுதான் வந்து விர்ச்சுவல் டிராக். புரியுதா? ஒன்ஸ் அகைன் நீங்க அது இந்த இந்த இடத்துல போய் ரெஃபர் பண்ணிக்கணும். விர்ச்சுவலி டிராக், ஸ்பாட் மீ அண்ட் விர்ச்சுவலி டிராக் மீ அவுட். அந்த மாதிரி இழுத்ததுக்கு நான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன் அந்த சுச்சுவேஷன்ல. சரியா? ஐ ஹேட்டட், ஹேட்டட்னா வெறுக்கு. ஐ ஹேட் யூ, நான் உன்னை வெறுக்கிறேன். அது ஹேட்டட்ன்றது வெறுப்புன்றதை குறிக்கக்கூடியது. ஓகே, எனி டவுட் இன் திஸ் சென்டென்ஸ்? ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Okay. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. இது ஒரு இன்சிடென்ட், another incident. Once, ஒரு தடவை. சரியா? I bunked. பங்க்டுன்ற வேர்டுக்கு மீனிங் தெரியுமா உங்களுக்கு? பங்க்டுனா ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்றது, அந்த இடத்த விட்டு எட்ட போயிடுறது, அது பங்க்டு. வகுப்புக்கு வராம மட்டம் போடுறது. ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ். டெய்லி ஈவினிங் போறதா சொன்னார் இல்லையா முன்னவரு, அதையும் அவர் சில நேரங்களில் பங்க் பண்ணிக்கிறார். எதுக்குன்னா, டு வாட்ச் அண்ட் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச். வேற எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல நடந்த கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்காக இந்த ஈவினிங் கிளாஸை பங்க் பண்ணிட்டதாகவும், நாட் ஆன்டிசிபேட்டிங், நாட் ஆன்டிசிபேட்டிங் எதிர்பார்க்காமல், தட் சார் would be there, சார் அங்க இருப்பாரு. சார்ன்றது நம்ம சார், ஆச்ரேக்கர் சார். சார் would be there, அங்க இருப்பார் என்பதை ஆன்டிசிபேட்டிங் எதிர்நோக்காமல் நான் அந்த இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்சுக்கு போயிட்டேன். இதுதான் வந்து அந்த இன்சிடென்ட். ஓகே, ஒன்ஸ் ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச் அன் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச், not anticipating that sir would be there. Okay, now let's see the meaning of the words bunked. Bunk, abscond from school or work. Abscondனா மறைஞ்சிடுறது, அந்த இடத்துல இல்லாம. To make oneself absent from a class or session. இப்போ இன்னைக்கு நீங்களாம் இந்த வகுப்பு வந்திருக்கிறீங்க, ஆனா நிறைய பேர் வரல. முரளி bunked the online class. Sriman absconded from the online class. Bavanisha absent from the class. சரியா? அப்போ இந்த பங்கு, abscond, absent இதெல்லாம் ஒரே மாதிரியான மீனிங் கொடுக்கக்கூடிய சொற்கள். ஓகே, ஆன்டிசிபேட்டிங் ஒரு வேர்டு பார்த்தோம், அதோட மீனிங் பார்க்கணும். Anticipating means guess or be aware of and take action in order to be prepared. ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்றதுக்காக ஒரு முன் தயாரிப்போட இருக்கிறது. 10 minutes more. ஓகே, இப்போ தீபாவளி வரப்போகுது, அதை நம்ம எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுவோம்? We will go to the textile shop, we will buy new shirts and go to the cracker shop and purchase so many crackers and prepare greetings sent to our friends by WhatsApp. These are the methods of anticipating. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுமா அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம்? ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ கூப்பிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் புக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். அதுதான் வந்து கஸ் ஆர் பி அவேர் ஆஃப், விழிப்புணர்வோடு இருத்தல். அண்ட் டேக் ஆக்ஷன் ஆர் டு பி ப்ரிப்பேர்டு, இதெல்லாம் ஆன்டிசிபேட்டிங் சம்பந்தப்பட்ட வேர்டு. ஆன்டிசிபேட்டிங்ன்றது கெஸ்ஸிங், பி அவேர் ஆஃப், டேக் ஆக்ஷன், பி ப்ரிப்பேர்டு, இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட்டிங் சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ்.
Okay, do you have any doubt in this sentence? Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. Okay, next. This is another incident. Okay, அன்னைக்கு நடந்தது. இதோட 3 இன்சிடென்ட் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த தெரு பசங்க கூட விளையாடிட்டு இருந்தது. ஸ்ட்ரீட் பாய்ஸ் கூட விளையாடிட்டு இருந்த நிகழ்ச்சி. அது இந்த குரூப்ல விளையாடிட்டு இருந்தது. இன்னொன்று வந்து தான் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தது. போன ஸ்லைடில் பார்த்தோம். இன்டர் ஸ்கூல் மேட்ச்சுக்கு போயிட்டது. இன்னும் ஒரு ஈவெண்ட் வந்து சார் ஆல்சோ பனிஷ்டு மீ ஆன் ஒன் அக்கேஷன் when trying to teach me a very important session. சரியா? ஒரு ஒரு முக்கியமான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன பனிஷ் பண்ணியிருக்கிறாரு. சரியா? நான் சரியா கத்துக்கல அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பனிஷ் பண்ணியிருக்கிறாரு. அந்த சுச்சுவேஷனை இப்போ இங்க எடுத்து சொல்றாரு. சார் ஆல்சோ பனிஷ்டு மீ ஆன் ஒன் அக்கேஷன், ஒரு தடவை, when trying to teach me a very important lesson, ஒரு முக்கியமான பாடத்தை நடத்தும் பொழுது என்ன ஒரு தடவை அவரு தண்டிச்சிட்டாரு. ஹி பனிஷ்டு. இந்த இன்சிடென்ட்டை எப்படி இது பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, in that situation, அப்போ அவர் சொல்றது, he was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. இது அச்ரேக்கர் சார் சொன்ன வேர்ட்ஸ். அதை வந்து இவர் கோட் பண்றாரு. He was angry, அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. And said it wasn't for me to come and watch other people play for. மற்றவங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ ஆள் கிடையாது. இஃப் ஐ ப்ராக்டிஸ் வெல், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனாக்கா, ஒன் டே பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் would come and watch my play. உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து என்னுடைய விளையாட்டை பார்ப்பார்கள் என்று அச்ரேக்கர் சாரு சொன்னார். அப்போ அவரு டெண்டுல்கருக்கு தெரியாமையே அவருக்குள்ள இருக்கிற திறமைய சார் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை டெண்டுல்கருக்கு சொல்ற, உன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது, நீ ஏன் மற்றவங்க போய் விளையாடுறத பாக்குற அப்படின்றத அவரு அந்த சூழ்நிலையில சொன்னதா சொல்றாரு. He was angry, all words are simple words, and he said it wasn't for me to come and watch other people play. If I practiceன்ற வேலை நம்ம வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? ப்ராக்டிஸ், வாட் இஸ் ப்ராக்டிஸ்? The customary, habitual or expected procedure of way of doing something. இதுதான் வந்து ப்ராக்டிஸ்ன்றதுக்கு கொடுக்குற ஒரு டெஃபினேஷன். ஓகே, த கஸ்டமரி, ஹேபிச்சுவல், வழக்கமாக செய்கிறது, ஆர் எக்ஸ்பெக்டட் ப்ரொசீஜர் ஆர் வே ஆஃப் டூயிங் சம்திங், சிலவற்றை செய்யக்கூடிய முறை, திரும்ப திரும்ப செய்கிறது தான் வந்து ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்டு ப்ராக்டிஸ். ஓகே, இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹியர் இஸ் ஒன் பிக்சர் ஃபார் யூ. எப்படி டெண்டுல்கர் வந்து ஒரு பெரிய பிளேயரா மாறிட்டாரு, அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் உண்டாயிட்டாங்க. அச்ரேக்கர் சார் சொன்ன மாதிரி இந்த உலகமே வந்து டெண்டுல்கருடைய கேமை வந்து பார்க்குற மாதிரி ஒரு கட்டத்தில் மாறிடுச்சு.
Next sentence. Had it not been for Sir, I would not be the cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. அச்ரேக்கர் சார் மட்டும் இல்லைன்னா, had it not been for Sir, சார் மட்டும் இல்லைன்னா, I would not be the cricketer I turned out to be. இன்னைக்கு நான் ஒரு மாறி இருக்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயராக அவர் இல்லைன்னா நான் மாறி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அச்ரேக்கர் சார் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு பிளேயரா நான் இருக்க மாட்டேன். ஓகே, இந்த சென்டென்ஸ் புரியுதா? had it not been for Sir, அச்ரேக்கர் சார் மட்டும் இல்லைன்னா, I would not be the cricketer I turned out to be. இன்னைக்கு இருக்கிற பேரும் புகழுமோடு உள்ள கிரிக்கெட் பிளேயரா நான் இருந்திருக்க மாட்டேன். I would not be. He was a strict disciplinarian and did everything he could for me. அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் எனக்கு செய்தார். அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். வாட் டு யூ மீன் பை டிசிப்ளினேரியன்? டிசிப்ளின்னா ஒழுக்கம். முகுந்தன் இருக்கக்கூடாது. A person who believes in or practices firm discipline. ஒரு மனிதன் உறுதியான ஒழுக்கத்தை உறுதியாக கடைபிடிக்கிற நம்புகிற ஒரு மனிதன். அதுதான் அதோடைய மீனிங். டிசிப்ளினேரியன்னா தெரியுதா? who believes நம்புகிற, கடைபிடிக்கிற. எப்படி கடைபிடிக்கிற? practices firm discipline. தெரியுதா? ஒழுக்கத்தை உறுதியாக பின்பற்றுகின்ற நம்புகிற ஒரு மனிதன், அவன் தான் டிசிப்ளினேரியன். சரியா? ஆனா ஒழுக்கத்தை வலியுறுத்துறவங்கள நமக்கு பிடிக்காது. அது பிற்காலத்துல தான் அது புரியும் நமக்கு. ஓகே, I owe myself to him. நான் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டவன். I owe myself to him. என்னை முழுமையுமாக அவருக்கு நான் அர்ப்பணிக்க போகிறேன். சரியா? இதுதான் I owe myself. நான் கிடையாது, அவருடைய மேனுஃபேக்சரிங் தான் டெண்டுல்கர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். I owe myself. நான் என்னை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் அவர் முடிக்கிறார். சரியா? அப்போ உங்க புத்தகத்துல இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கும். இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? திஸ் இஸ் டெண்டுல்கர். ஆமா, இந்த நிகழ்ச்சி என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அது நாம இங்க கொஞ்சம் படிச்சா தெரியும்.